நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதீத வன்முறை காட்சிகளோட நிறைய படங்கள் இருக்கு. அந்த படங்களெல்லாம் மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. கருப்பில் வயலன்ஸே பெருசாக இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி? அதில் வயலன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தானே இருந்தது. 100 பேரை வெற்றி மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி ஏன் வந்து பார்க்குறாங்கன்னா அதில் வந்து அந்தந்த நாடுகள் என்ன ப்ரெஷர் போடுறாங்களா, எங்கள் நாட்டிலேயே தயாரிக்க படங்கள் அப்படின்றாங்களா? ஓகே, ஏன்னா டிஸ்னி அங்கெல்லாம் படம் பண்ணுறது இல்லை, அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணுறாங்க, டப் பண்ணிவிட்டு. ஸ்டாப் ஆல் த ஃபிலிம்ஸ் யூ ஆர் ப்ரொடியூசிங் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னாங்க பாருங்கள். மொத்த கிரியேட்டிவ் டீமும் உட்காந்து முடிக்கிறோம் நாங்கள் எல்லாருமே வந்து. யூ டிஸ்ட்ரிபியூட் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ்ன்றாங்க. யோ என்ன டப் படத்தை வெளியிட்டிருக்கேன், நான் போய் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் படங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன், ப்ரொடியூசராக அதாவது கோ ப்ரொடியூசராக படம் பண்ணிட்டு இருக்கேன், கிரியேட்டிவாக டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து சார் நீங்கள் ஒரு 6 கோடி கொடுக்குறீங்க ஒரு படத்துக்கு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நான் கேட்கும் போதெல்லாம் கொடுங்களேன், வட்டி கொடுக்க போகிறேன்ல அப்படின்னா, அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீ கேட்கும் போதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் எப்போ முடியும் அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்வாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதீத வன்முறை காட்சிகளோட நிறைய படங்கள் இருந்தது. அந்த படங்களெல்லாம் மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ லைட்டர் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்த எல்லா படங்களும் வெற்றி பெற்றிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் அது உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஓவர் வயலன்ஸ் தேவையில்லை, என்னை பொறுத்தவரைக்கும் ஓவரான வயலன்ஸ் தேவை கிடையாது. இப்போ கருப்பில் வயலன்ஸே பெருசாக இல்லை. ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி? அதில் வயலன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தானே இருந்தது. 100 பேரை வெற்றி மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி ஏன் வந்து பார்க்குறாங்கன்னா அதில் வந்து கோரமான காட்சிகள் இல்லைன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸாக அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஒரு உணர்வுபூர்வமாக ஐக்கியமானாங்க. அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஐக்கியமாச்சு. ஸோ ஓவராலாகவே நான் பார்க்குறது வந்து கண்டினியூஸாக மாறிட்டே இருக்கிற ஒரு ட்ரெண்டில் இதுதான். இவ்வளோ வயலன்ஸ் எல்லாம் வேணாம், இவ்வளோ பெரிய படம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை வயலண்ட்டாக கொடுக்காதீங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்டர்டெயின்மெண்ட் தான் சார். என்டர்டெயின்மெண்ட் இப்போ பிளாஸ்ட் ஓடுதுன்னா என்டர்டெயின்மெண்ட் தான், கிளாப் மூமெண்ட் தான். ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, பயங்கர இம்ப்ரெசிவ் வந்தது. அங்கே தெரிஞ்சிச்சு, ஐயா நானே நினச்சேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எவனுமே யோசிக்கலையே. ஏன்னா நம்மளுக்கு இந்த கதை வரலையே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும், இந்த மாதிரி ஒரு கதை வரவே இல்லையா நம்ம கையில் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃபேமிலியாகவே இருந்து எல்லாருமே எக்ஸ்பர்ட்டு. ஒரு ஃபேமிலியில் அப்பா வந்து பொண்ணை ஒய்ஃபை காப்பாற்ற வேண்டியதே இல்லை, அவங்கள காப்பாற்றிப்பாங்கன்றது எங்கே நம்ம பார்த்துருக்கோம்? இப்போ நம்ம பார்த்த திருஷ்யத்தில் என்ன பண்ணுறோம், அப்பாவை தான் நம்பியிருக்காங்க எல்லா பசங்களும். அப்பா தான் சுத்துறதார், அப்பா சொல்கிறது தான் பசங்க செய்யணும். இதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, பசங்களே பொண்ணே அவளை காப்பாற்றிப்பா, பொண்டாட்டி அவங்கள காப்பாற்றிப்பாங்கன்னு சொல்லும்போது வாவ், என்ன ஒரு உமன் எம்பவர்மெண்ட் கதை ஸ்கிரிப்ட் சார். பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அதாவது ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா பெண்களை பெருமைப்படுத்துகிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்ட் தான். ஒரு ஆக்ஷன் படத்தில் பெண்களை பெருமைப்படுத்தி காமிக்கிறாங்க, பெண்கள் எவ்வளோ உயர்வானவர்களுக்கு நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு. வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ரீராம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். மிஸ்டர் ஸ்ரீராம், கார்பரேட்ல இது மாதிரி டெக்னாலஜிக்கல் அப்சலன்ஸ் அண்ட் இம்போர்ட் இது மாதிரியா பண்ணும்போது ஹவு டு சர்வைவ்? ஏன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மோசம் பேரே எடுத்துனா 2500 கோடி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு ஓவர் நைட் அந்த கம்பெனியே நடக்கிறது கஷ்டமா இருக்குன்னா அந்த மாதிரி பண்றதும் ரிஸ்க். அது அலைட் பிசினஸ் தான் சினிமாவும் இருக்கு, டிவிடி நீங்க இது பண்ண மாதிரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அந்த சினிமா பிசினஸும் இன்டைரக்டா இதா இருக்கு. அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ வந்து பெரிய ஹீரோ 100 crores and above வாங்கும்போது அது வைபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹீரோயிசம் இது இல்லை, சின்ன கதை, சின்ன ப்ரொடியூசர்ஸ். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் யங்ஸ்டர்ஸ் டு கம் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்மால் மூவிஸ். அதே சமயம் அவங்க ரிஸ்க் கம்மியா இருந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுங்கிறது என்னோட ரெண்டாவது கேள்வி. சரி, ஒரு கார்பரேட் என்பது பார்த்தீங்கன்னா, நான் கார்பரேட் கரியரில் இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி ஒரு கம்பெனி கொலாப்ஸ் ஆகி போகும்போது நம்ம உழைச்சிட்ருக்கோம், நம்ம சூப்பராக வேலை பண்ணிகிட்ருக்கோம், நல்ல படங்களை கொடுத்துட்ருக்கோம், நல்ல விசிடி டிவிடி பிஸ்னஸில், அதாவது கண்டென்ட் பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், கேஸ் ஸ்டடியாக மாறிட்டுருக்கோம். ஆனால் கண்ணு முன்னாடி மதர் கம்பெனி வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதாவது இந்த கம்பெனி விச் இஸ் ஃபண்டிங் யூ கொலாப்சஸ் உங்கள் கண்ணு முன்னாடி. அவங்களால ஃபண்ட் பண்ண முடியல, நீங்கள் நிறுத்துறீங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படியே சர்வை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 year வெயிட் பண்ணலாம், சம்பளங்கள் டிலே ஆகும், எல்லாருக்குமே சம்பளங்கள் டிலே ஆகும், சம்பளங்களே கொடுக்காம எல்லாத்தையும் நிறுத்தும் போது அப்போ தான் நான் கார்பரேட் கரியரில் நான் டிசைட் பண்ணுறேன், இது வந்து இவ்வளோ அன்சர்டனாக போகுது இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ தான் நான் வந்து ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது நம்மளே பேர்டன். அப்போ நம்ப மாட்டீங்க, ஐம் நாட் போஸ்டிங் இட்,
ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் எம்ப்ளாயீஸ்னும் salary 1 crore மேலே வாங்குற எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டில் என் பேர் இருந்தது, பப்ளிஷ்ட் ரிப்போர்ட் பை த கவர்மெண்ட். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குற ஒரு ஆள், 1,20 lakhs என்னுடைய சம்பளம், மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கும்போது கிராஸ். அப்போ என்ன ஆகுனா திடீர்னு நம்ம தான் பெரிய பர்டனாக இருப்போம் கம்பெனிக்கு. ஏன்னா மீதி எல்லா எம்ப்ளாயிஸ் சம்பளம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா இருக்கும், நம்ம கம்பெனியில் 20-30 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் வந்து 10 லட்ச ரூபா வாங்கிட்டு இருப்போம். நான் ஒரு ஸ்டேஜில் யோசனை பண்ணேன். அப்போ தான் நான் வந்து இங்கே சிஓ கிட்ட எல்லாட்டும் சொன்னேன், ஐ திங்க் நம்மலாம் வந்து பெரிய காஸ்ட் பர்டனாக மாறிட்டு இருக்கோம், கம்பெனி கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம பர்டனாக இருக்கும்ல, அப்போ நம்ம வந்து ஏதோ சம்பளத்தை குறைச்சிக்கணும், இல்லைனா வெளியிலே போயிடணும். அப்படின்னு வரும்போது தான் நம்ம வந்து கார்ப்பரேட் கரியரில் ஒரு அன்சர்டனிட்டி நம்ம பார்ப்போம். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, டவுன் சைசிங் பார்க்குறீங்க. இப்போ வந்து எல்லா மல்டிநேஷ்னலும் யூஎஸில் குயிக்காக டவுன் சைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பல பேர் வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அந்த ஒரு காஸ்ட் வந்து நம்மளால் திடீர்னு அன்சர்டனாக மாறும்போது கார்ப்பரேட் கரியர் இஸ் வெரி வெரி அன்சர்டன். நம்மளுக்கே எதிர்பார்க்காம ஒரு என்வாயன்மெண்ட் சேஞ்ச் வருது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அவங்க வந்து அந்த சோலார் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஒருத்தரை நம்பி போயிட்டாங்க. ஒரு 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த சோலார் பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வரும், அவங்களுக்கு வந்து கேரண்டீடு பைபேக் இருக்கும். அது சோலார் பிஸ்னஸில் மிக முக்கியமான விஷயம் வந்து பையிங் த பவர் ஜென்ரேட்டட் பை த சோலார் பிஸ்னஸ். அதை நம்பி போனாங்க, அது பர்டிகுலர் யூனிட் ப்ரைஸில் நம்பி போனாங்க மோசல் பேரில். அது வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நான் கண் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். அதில் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் சோலார் பிஸ்னஸ்க்கு தெரியாது, பட் நான் விட்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பாட்டு நம்ம டாப் மேனேஜ்மெண்ட் டீமில் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ஜென்ரலாகவே ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருக்கும்போது என்னென்னா, அடுத்ததாக நான் இதை வந்து 6 வருஷம் கழிச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதையும் சொல்லிடுறேன் ஸ்ரீராம். நான் வந்து சரி வேண்டாம், நம்ம வந்து பியூர் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் போயிடலாம் அப்படின்னு தான் டிஸ்னி யூடியூவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதில் போய் சேர்றேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு மோசல் பேரில் என்னுடைய காஸ்ட் பர்டனை குறைக்கணும், என்னுடைய சம்பளங்கள் வந்து மிகப்பெரிய பர்டனாக இருக்குது, குறைக்கணும். அடுத்து என்னுடைய கரியரும் சேஃப் ஆகணுன்றதுக்காக நான் வந்து விலைக்கு நாங்கள் போகிறேன். 6 வருஷம் நல்லா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வரையும் எங்களுக்கு வந்து யூடிவி மோஷன் பிக்சர்ஸ், அது பிறகு வந்து டிஸ்னி டேக் ஓவர் பண்ணுது. டிஸ்னி டேக் ஓவர் பண்ண பிறகு ஒரு காலகட்டத்தில் டிஸ்னி யூடிவி இருந்த கம்பெனியை டோட்டலாக டிஸ்னியாக மாற்றுறாங்க. 2000 ஒரு பர்டிகுலர் 15 பீரியடில் அவங்க மாற்றும் போது என்ன சொல்கிறாங்க, ஒன்லி டிஸ்னி படங்களை மட்டும்தான் வெளியிடணும் டப் பண்ணிவிட்டு. நீங்கள் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தியில் படம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹிந்தியில் எங்கள் டீம் வந்து கிட்டத்தட்ட 200 பேர். ஓவர் நைட்டில் எம்டி வந்து ஆஃப் டிஸ்னி வந்து இந்தியாவுக்கு வந்தபோது பேசுகிறாரு, இந்தியன் ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேணாம், ஏன்னா எங்களுக்கு நிறைய ப்ரெஷர் வருது, சைனாலேருந்து ப்ரெஷர் வருது, ஜப்பான்லேருந்து வருது, அந்தந்த நாடுகள் என்ன ப்ரெஷர் போடுறாங்களா, எங்கள் நாட்டிலே தயாரிக்க படங்கள் அப்படின்றாங்களா. ஓகே, ஏன்னா டிஸ்னி அங்கெல்லாம் படம் பண்ணுறதில்ல, அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணுறாங்க டப் பண்ணிவிட்டு. திடீர்னு அவங்களுக்கு ப்ரெஷர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கார்ப்பரேட் டிசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க. ஓவர் நைட் தே டுக் எ டிசிஷன், சே தட் ஸ்டாப் ஆல் த ஃபிலிம்ஸ் யூ ஆர் ப்ரொடியூசிங் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னாங்க. பாருங்கள், மொத்த கிரியேட்டிவ் டீமும் உட்காந்து முடிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே வந்து இந்தியில் எடுக்கிற டீமும் நாங்கள் எல்லாரும் இல்லையா, நம்ம தொழிலே வந்து லாஸ்ட் 6 இயர்ஸாக படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு கார்ப்பரேட் டிசிஷன் ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் எடுக்குது. இட்ஸ் நத்திங் டு டு வித் த சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம், இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் டிசிஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்தியன் ஃபிலிம்ஸ் வேணாம், ஹாலிவுட் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ என்னோட கரியர் எப்படி மாற்றுறாங்கன்னா, யூ டிஸ்ட்ரிபியூட் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தமிழ்ன்றாங்க. யோ என்ன டப் படத்தை வெளியிட்டு இருக்கா, நான் போய் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் படங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன், ப்ரொடியூசராக அதாவது கோ ப்ரொடியூசராக படம் பண்ணிட்டு இருக்கேன், கிரியேட்டிவாக டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து சூப்பர்மேன் படத்தையும் ஸ்பைடர்மேன் படத்தை வந்து தமிழில் டப் பண்ணுற வேலை பண்ணு, அதை ரிலீஸ் பண்ண சொல்லும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு கிரியேட்டிவாக மண்டை காஞ்சிரும், இந்த வேலை பண்ணுறது வந்து ஒரு சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் வேலை, இட்ஸ் நாட் அ கிரியேட்டிவ் பர்சன் வேலை இல்லை, அதுவும் பர்டிகுலராக சீனியர் மோஸ்ட் பீப்புள் வேலை கிடையாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆல் இண்டியா லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை சார் எனக்கு வேணாம் அப்படின் போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஓகே ஒரு 1 year டைம் எடுத்துங்க, இருக்கிற எல்லா படத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அது பிறகு படங்கள் எடுக்க வேணாம், 1 year டைமில் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு ரெஸ்பெக்ட். நீங்கள் 1 year எனக்கு டைம் கொடுத்தாங்க சார், எந்த கார்ப்பரேட் அதெல்லாம் பண்ணாது சார். அவங்க என்ன சொன்னாங்க, 1 வருஷம் டைம் தரோம், இருக்கிற எல்லா படத்தையும் முடிச்சு கிளியர் பண்ணிவிடுங்க, எதுவும் பெண்டிங் வைக்க வேணாம், அது பிறகு எந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண வேணாம், நீங்கள் பாம்பே ஷிஃப்ட் ஆகுங்கன்றாங்க. இல்லை சார் நான் சென்னையிலே இருக்கேன்னு அந்த 1 yearல நான் வந்து டிசைட் பண்ணி என்டர்பிரினராக மாறுறேன். சரி அந்த 1 yearல நான் வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு கார்ப்பரேட் லைஃப் வந்து ஓவர் நைட் கேன் புல் யூ அவுட் ஆஃப் த ஹோல் சிச்சுவேஷன். உங்களை மொத்தமாக உங்களுடைய என்ன சொல்கிறது ஆட்டத்தையே சீட்டே கலைச்சிரும், உங்களுடைய கரியரை கலைச்சிரும், உங்களை எல்லாம் மாற்றிடும். ஆனால் நான் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தே கேவ் மீ லாட் ஆஃப் டைம் அண்ட் தே கேவ் மீ லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் தே கிவ் மீ த ஃப்ரீடம் டு சூஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. அப்போ தான் நான் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பிச்சு, அது பிறகு நான் என்னுடைய சொந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சு, அப்போ தான் நான் வந்து என்னுடைய என்டர்பிரினர் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க. பட் கார்ப்பரேட் கரியர் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்சிங் ஒன். பட் வாட் எவர் ஐ எம் டுடே, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் த மோசர் பேர் 3 கம்பெனி தான் நான் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்னை வந்து உருவாக்குனது. ஒன்று இன்னைக்கு வரையும் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் வந்து சரிகமாவில் இருக்குது. சரிகமா நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் படம் பிரச்சனை வந்து வச்சுங்களேன், சரிகமா டீம் ஃபுல்லாக அலர்ட் ஆவாருங்க. ஐயோ தனஞ்சயன் நம்ம சீனியர் இருக்காருங்க அப்படின்னு நம்மளை மதிப்பு கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற எம்டிலேருந்து எல்லாரும் ஐயோ தனஞ்சயனா பார்த்து பண்ணுங்கப்பா, அவர் நம்ம டீம்ப்பா அப்படின்வாங்க, நம்ம ஆள் அப்படின்வாங்க.
அப்போ எவ்வளோ தோலும் மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள். அது ஒரு நம்மளை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக இன்றைக்கு வரையும் சரிகமா இந்தியாவில் என்னை ட்ரீட் பண்ணுறதை பார்க்கும்போது நான் ஏதோ ஒன்று அந்த கம்பெனியோட என்னுடைய அசோசியேஷன் இருக்கின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அடுத்ததாக எனக்கு வந்து ரொம்ப மோசல் பேர் இந்தியா வந்து எனக்கு என்னை கரியரில் உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு கம்பெனி, ஒரு பயணியராக என்னை வந்து கிரியேட் பண்ணி ஒரு இந்தியா டுடேல கவர் ஸ்டோரியில் வர மாதிரி பண்ண ஒரு கம்பெனி. அது அவ்வளோ தூரம் வாய்ப்புகள் கொடுத்த கம்பெனி. டிஸ்னி மறக்கவே மாட்டேன். டிஸ்னி இந்தியா தான் என்னுடைய எல்லா கிரியேட்டிவ்க்கும் ஃப்ரீடம் கொடுத்த கம்பெனி. நான் வந்து க்ரியேட்டிவாக பல விஷயங்கள் பண்ண முடிஞ்சது, என்னால் முடிஞ்ச பல விஷயங்கள் பண்ணி அதில் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் என்னை சப்போர்ட் பண்ணி கடைசி வரையும் என்னை பேக்கப் பண்ணி என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய டெசிஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு கம்பெனி டிஸ்னி இந்தியா. அவங்க 3 கம்பெனியில் என்ன கார்ப்பரேட் கரியரில் நான் இல்லை, தனஞ்சயனே கிடையாது. தனஞ்சயன் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக ஒரு 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 பேர் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் சின்னதாக ஒரு பேர், நான் பெரிய பேர்லாம் நினச்சி என்னை பற்றி பெருமையாக நினச்சிக்க விரும்பல, சின்னதாக ஒரு பேர் இருக்குன்னா these 3 companies are the real founders for that particular name. அதை பெருமையாக நான் சொல்லுவேன். இல்ல இப்போ வந்து பெரிய படம் பெரிய பட்ஜெட் அது எடுக்கிறத விட அது சின்ன படம். நான் வந்து சொல்லுங்க இல்லைங்களேன், அது எதுவுமே வந்து பெரிய படங்கள் எடுக்கிறது தப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பெரிய படங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இப்போ பெட்டின்ற படம் எடுத்திருக்காங்க. ரிலீஸ்க்கு முன்னாடியே சேட்டலைட் டிஜிட்டல் எல்லா பிஸ்னஸும் பெரிய பிஸ்னஸ் ஆகிடுது. டேபிளே உங்களால் கவர் பண்ண முடியும். பெரிய படங்கள் எடுக்கும்போது நீங்கள் சரியான படம் மட்டும் எடுத்தீங்கன்னா போகிறோம், நீங்கள் வந்து 100% டேபிளே உங்கள் காஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எடுக்கிற தவறான காம்பினேஷன் படமாக இருந்ததுன்னா மொத்தமாக போய் லாக் ஆகும். நீங்கள் வந்து கம்பெனியே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய படங்கள்ன்றது பெரிய லெவலில் சக்ஸஸும் பண்ண முடியும், பெரிய லெவலில் கொலாப்ஸும் ஆக முடியும். ஆனால் சின்ன படங்கள்ன்றது உங்களுக்கு வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்க முடியும். நான் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் அந்த பெரிய கேமுக்கெல்லாம் போனால் நம்ம சின்ன கேமை தொடர்ந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலான்றது தான் என்னுடைய பயணம் ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா நான் நடுவில் வந்து பெரிய கேமெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப அடி வாங்கினேன். அப்போ தான் டிசைட் பண்ணேன் நம்மளுக்கு இது வேணாம், நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன படங்கள் கேமே போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நம்மளுக்கு 20 கோடி கேம் பண்ணுறதே பெரிய சேலஞ்சாக மாறும். 200 கோடினா எவ்வளோ பெரிய சேலஞ்சாக மாறும் நினச்சி பாருங்கள். ஸோ ஒரு திரைப்படம் துறை என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் ஒரு படத்தை கொண்டு வரீங்கன்னு தான் டிசைட் பண்ணதே தவிர பட்ஜெட் இல்லை. நல்ல ஒரு காம்பினேஷனான ஒரு படம் நீங்கள் கொண்டு வரும்போது இப்போ ஒன்றுமே இல்லை, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற படம் நீங்கள் டைட்டில் விட்டுருங்க, அந்த கதையை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வெங்கி எட்லூரி அண்ட் சூர்யா சார் அப்படின்னு காம்பினேஷன் போட்ட 2வது வாரமே அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரேட் கிட்டத்தட்ட 85 கோடி போகுது. அந்த படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 கோடி இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ உங்களுக்கு ரிகவர் ஆச்சு? கார்ப்பரேட் கரியர் உங்களுக்கு தெரியும், கார்ப்பரேட் மேனேஜர் உங்களுக்கு தெரியும். அவரோட மியூசிக் ரேட் 12 கோடி ரூபாய் போகுது. அப்போ 85 + 12 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்தது? 97 கோடி. ஓசிஸ் ரேட் அதுக்குள்ளே 15 கோடிக்கு போகுது. யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரிகவர்ட் யுவர் காஸ்ட். ஸோ யுவர் ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு பி த தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஓகே, வாட் எவர் தியேட்ரிக்கல் ரைட் யூ ஆர் கெட்டிங் இட். தமிழ்நாடு எல்லாமே வந்து ஓவர்சீஸு மியூசிக்கு சேட்டலைட் டிஜிட்டலி அந்த படம் கவர் ஆகிடுச்சு. காஸ்ட்டை என்டையர் காஸ்ட் இன்க்ளூடிங் வட்டியோடு அவங்க கவர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அ காம்பினேஷன். லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்த வெங்கி எட்லூரி ப்ளஸ் சூர்யா சார் அவ்வளோ டேலண்டடான ஒரு ஹீரோ, சவுத் ஃபுல்லாக அறிமுகமான இல்லை பிரபலமான ஒரு ஹீரோ காம்பினேஷன் வருது. அதுவும் ஒரு நல்லா தெரியும், அது வந்து டிப்பிக்கல் கமர்ஷியல் படமாக இருக்காது. இட் வில் பி அ பியூட்டிஃபுல் கமர்ஷியல் படம். டிப்பிக்கல் கமர்ஷியல் வேறு, பியூட்டிஃபுல் கமர்ஷியல் வேறு. லக்கி பாஸ்கர்லாம் பியூட்டிஃபுல்லான கமர்ஷியல் படம். எல்லாரும் இன்னொரு ப்ளஸ் இப்போ பாருங்க, கருப்பு படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாடி வருது, இன்னும் ஆட் ஆகுது. அந்த படத்தினுடைய வியாபாரம் இன்னும் 100% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு திரைப்படம் என்பது காம்பினேஷன் தான். ஒரு நல்ல காம்பினேஷனில் உங்களுக்கு அமைஞ்சிச்சு வச்சிங்களேன், ஒரு டைரக்டர் ஹீரோ காம்பினேஷனில் ஒரு படம் மட்டும் போட்டிங்கன்னா ஜாக்பாட் தான் சினிமா பொறுத்தவரையும். அந்த ஜாக்பாட் எல்லாருக்குமே கிடைக்காது. Incidentally, I was working in Bombay and Delhi for more than 20-25 years. மோசர் பேர்லாம் தெரியும் எனக்கு. ஸோ why I ask this specific question என்னன்னா, இன்னும் நான் பேங்கிங்ல இருந்திருக்கேன். பேங்கிங் சப்போர்ட் என்னதான் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி ஆஃப் த பிஸ்னஸ்? இன்னைக்கு வரையும் நம்ப மாட்டீங்க, நான் வந்து போராடிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு ப்ரொஃபஷனலைஸ் த ஃபண்டிங் ஆஃப் இந்தியன் சினிமா. அதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நேற்று நம்ப மாட்டீங்க, ஒரு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்குது. நேற்று ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டரை வந்து ஃப்ளைட்டில் பார்த்தேன். நான் திருச்செந்தூர்லேருந்து வரும்போது அவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் என்னை பார்த்துட்டு ஏதோ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு, ஆனால் பேர் சொல்ல. திடீர்னு வந்து என்னை கேட்டார், ஆர் யூ மிஸ்டர் தனஞ்சயன் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃப்ளைட்லேயே நான் அவருக்கு பிச் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர். நான் சொன்னேன், சார் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது சார், ஃபில்ம் ஃபண்டிங் வெஞ்சர், நீங்கள் வாங்க, ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணலாம். இங்கே வந்து ப்ரொஃபஷனலான கம்பெனிக்கு நம்ம ஃபண்ட் பண்ணுவோம். நிறைய ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணுறதே ஃபண்டிங் தான். படங்களோட டிலே காரணமே ஃபண்டிங் இல்லாமல் தான். இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஃபைனான்சஸ் எல்லாம் எப்படி லென் பண்ணுவாங்கன்னா, பார்த்து 50 லட்சம் கொடுப்பாங்க, 70 லட்சம் கொடுப்பாங்க. அப்புறம் ஏதோ எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஏதோ கடன் தான் கொடுக்குறாங்க, வட்டி தான் வாங்குறாங்க. ஆனால் அவங்க ட்ரீட் பண்ணுறது என்னமோ இவர் ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு தயாரிப்பாளர் மாதிரி, டொனேஷன் கொடுக்குற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவர் பாவம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போவார்.
நான் வந்து என்ன சொல்வேன், சார் நீங்கள் ஒரு 6 கோடி கொடுக்குறீங்க ஒரு படத்துக்கு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நான் கேட்கும் போதெல்லாம் கொடுங்களேன், நான் வட்டி கொடுக்க போகிறேன்ல அப்படின்னா, அப்படிலாம் கொடுக்க முடியாது, நீ கேட்கும் போதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் எப்போ முடியும் அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்வாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, why not we set up a professional funding company where I tell the producer, I evaluate the project, I work on the project, I look at the revenue, I look at the commercial viability, I work with the producer saying that you put in 30%, நான் 70% போடுறேன். ஓகே, எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் இந்த படத்துக்காக. இதுதான் ப்ரொபோசல் எடுத்து நம்ப மாட்டேங்க, ஃப்ளைட்லேயே 1 hour பண்ணிவிட்டு அவர் கூட எஸ்க்ரோ அக்கௌண்ட். ஏன்னா ஓப்பனாக சொல்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சொன்னேன், சார் எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஒரு படத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அதில் நம்முடைய கண்ட்ரோல் இருக்கணும், அந்த பணம் ஒன்லி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபிலிம் தான் போகணும், அவர் பர்சனலாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு தெரியணும் எதுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. அந்த பணத்தை வந்து நம்ம கொடுக்குற பணத்தை வந்து அவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஒன்லி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபிலிம். ஷெட்யூல் வைஸ் தான் கொடுப்போம், ப்ராக்ரஸ் வைஸ் தான் கொடுப்போம், படம் முடிகிற வரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். வட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணோம். இட் வில் பி கார்பரேட் வட்டி தான் 18% 20% 21%. இதுவே போரும் சார், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். வெற்றியில் நம்மளுக்கு ஒரு சதவீதம் மட்டும் கேட்போம். நாங்கள் கூடவே இருக்கோம், ட்ராவல் பண்ணுவோம். we become a consultant, we become complete டீம். எவ்வளோ டிலே ஆனாலும் கூடவே சப்போர்ட்டில் இருப்போம். நம்ம அவரை ப்ரெஷர் பண்ணி நெருக்கி உடனே பிஸ்னஸ் பண்ணு, உடனே பணத்தை கொடு அப்படின்னு ப்ரெஷர் போடாமல் அவரோட ட்ராவல் பண்ணுவோம் சார். he was very thrilled about the idea when I pitched it. he said, Dhananjayan, I am traveling, நான் வந்து பெங்களூர் போகிறேன். இஸ் இன்சிடென்ட்லி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரம் USA. அவர் என்னை பார்த்துட்டு வந்து அவர் பேசினார், இதுதான் நீட் ஆஃப் த அவர். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து வந்துட்டாருன்னா நெக்ஸ்ட் 2 weeksல இந்தியா வரேன்னு சொன்னார், இது சென்னைக்கு வரேன்னு சொன்னார். வந்துட்டு இவங்ககிட்ட மீட் பண்ணுறேன், நான் வந்து கண்டிப்பாக நம்ம உட்காந்து இந்த பிஸ்னஸ் ப்ரொபோஸில் பேசலாம், ஹவு டு கார்பரேட்டைஸ் த ஃபிலிம் ஃபண்டிங். அதில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம். ஃப்ளை பை நைட் ப்ரொடியூசருக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது. அதாவது இந்த சினிமா வந்து ஒரு ஏனோ தானோன்னு அணுகிற ப்ரொடியூசரை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்ம ப்ரொஃபஷனலான ப்ரொடியூசர்ஸ் யார் இந்த பணத்தை இந்த படத்துக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுற தயாரிப்பாளருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவர் கூட ட்ராவல் பண்ணி அவரை சக்ஸஸ்க்கு நம்ம கூட இருந்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஃபைனான்ஷியல் காஸ்ட்டை குறைக்க முடியும். இப்போ பல தயாரிப்பாளருடைய மிகப்பெரிய பேர்டனே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் காஸ்ட் தான். ஒரு திரைப்படம் சொல்லலாம், ஒன்று டைம் ஓவர் ரன் இல்லை காஸ்ட் ஓவர் ரன். 100% பிளானிங் இல்லாமல் இருக்கு. இல்லை பிளானிங்கே இல்லாமல் இல்லை, ஃபண்ட் இல்லாமல் தான் பிளானிங் இல்லை. இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி போட்டுட்டு ஃபண்டிங் வந்தா தான் they should start the business. கரெக்ட். அந்த ஃபண்டிங் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க? then there will be a struggle continuous struggle. நம்ப மாட்டீங்க, ஒரு திரைப்படம் பேர் சொல்ல வேணாம், அந்த திரைப்படம் வந்து வெளியாகும் போது 20 ஃபைனான்சர் நிற்கிறாங்க. எத்தனை பேர்? அந்த 20 ஃபைனான்சியல் எப்படி வாங்கியிருக்காருன்னா, ஒருத்தர்கிட்ட 50 லட்சம், ஒருத்தர்கிட்ட 25 லட்சம், ஒருத்தர்கிட்ட 1 கோடி. அப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், அவர் மேல நீங்க பிளேம் பண்ண முடியாது. அவர் பாவம், அவர் வரி இல்லை, படத்தை முடிக்கிறதுக்காக இவ்வளோ தொழில் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்காரு. ஆனால் இதே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்டிங் கம்பெனி கூட சப்போர்ட்டாக இருந்தது வச்சுங்க, எப்படி நடந்திருக்கும்? பக்காவாக அவரை ஃபண்ட் பண்ணிட்டு படத்தை முடிச்சிருக்கலாம்ல. அந்த படத்தை 6 மாதத்துலேருந்து 9 monthsக்குள்ளே படத்தை முடிக்கணும், இதுதான் நம்முடைய ஐடியா. என்னோட பிஸ்னஸ் பிளானே அதுதான். என்னுடைய கோலே என்னென்னா, இன்கேஸ் இஃப் ஐ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் டு தமிழ் சினிமா ஆர் இந்தியன் சினிமானா, இஃப் ஐ கேன் செட் அப் அ ப்ரொஃபஷனல் கார்பரேட் ஃபண்டிங் கம்பெனி தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னை பற்றி நினைப்பேன். ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லாம் என்னுடைய சக்ஸஸாக நான் வந்து கிரெடிட் எடுத்துக்கே விரும்பல. ஏன்னா பல பேர் வருவாங்க போவாங்க ஃபிலிம் ப்ரொடக்ஷனில். லாங் லாஸ்டிங் ஒரு லெகசியாக ஐ வாண்டட் டு பிரிங் இன் தட் ப்ரொஃபஷனலிசம் இன் ஃபிலிம் ஃபண்டிங். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 2-3 yearsல ஐ எம் ஏபிள் டு அச்சீவ் தட் பர்டிகுலர் கோல்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டர். தேங்க்ஸ் a lot for giving an opportunity. Thank you. இப்போ ஒரு பிளாஸ்ட் எடுத்துங்க, ஒரு கருப்பு எடுத்துங்களேன், ஆப்போசிட் ஆஃப் த படங்கள் எடுங்க. ஒரு கருப்புன்ற படம் வந்து மிக பெருசாக ஒர்க் ஆனது வந்து எமோஷனலாக என்ன காரணம்? அந்த டிவைன்லி ஃபீலிங். நான் நிறைய நடிக்கிறதுல எனக்கு வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது, அதனால் நிறைய எடுத்துக்க முடியல. பட் ஆனால் படம் பட்ஜெட் வந்து 2 கோடி தாண்டி போகுது. அப்போ என்ன பண்ணுறாரு ஜனநாதன் சார், என்ன சொல்கிறாரு, சார் படம் பட்ஜெட் மீறி போனது என்னுடைய தவறு, இதை எப்பவுமே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு இயக்குனர்லாம் அவ்வளோ பேர் படம் பார்க்குறாங்க. லெஜண்ட் சரவணன் சார் என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார், நல்லா பண்ணுறீங்க, நல்லா வந்துட்டுருக்கு, இன்னும் ப்ரொமோட் பண்ணுங்கள், இன்னும் பெருசாக கொண்டு வாங்க அப்படின்றார். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பல விதங்களில் மக்களால் பார்க்கப்படுது. என்னோட ஒரே இதுன்னா